அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வெறும் 30 நிமிடங்களில் உங்கள் மெயில் ஐடிக்கு பான் கார்டு பெறுவது எப்படி? ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வருமான வரி துறை வரி செலுத்துவோர் தங்கள் பான் கார்டை மெயில் வழியாக உடனடியாக பெறும் வசதியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சேவை பான் கார்டு பெறுவதை எளிதாக்கும். அதோடு வரி செலுத்துவோருக்கு காகிதமற்ற மாற்று வழியையும் இந்த செயல்முறை வழங்கும். எனவே எந்தெந்த இடங்களில் பான் கார்டு தேவைப்படுகிறதோ அந்தந்த இடங்களில் எல்லாம் டிஜிட்டல் முறையில் பான் கார்டு பெற்று உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இந்த சேவையை யார் யார் பெறலாம்? இந்த மெயில் அடிப்படையிலான பான் கார்டு சேவையை ஏற்கனவே பான் கார்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே பெற முடியும். இதற்காக வருமான வரித்துறையின் போர்ட்டலில் எந்தவித அப்டேட்டுகளையும் செய்ய தேவையில்லை. ஆனால் மெயில் மூலமாக பான் கார்டு பெற வருமான வரித்துறையினர் போர்ட்டலில் சரியான மெயில் முகவரியை பதிவு செய்திருத்தல் போதும். பான் 2.0 திட்டம். அரசாங்கம் தற்போது பான் கார்டு 2.0 திட்டத்தை துவக்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை குழு வருமான வரித்துறைக்கு பான் கார்டு வழங்கும் செயல்முறையை மேம்படுத்த ஒப்புதல் வழங்கியதைத் தொடர்ந்து தற்போது அனைவருக்கும் QR கோடுடன் பான் கார்டு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பான் கார்டு வைத்துள்ளவர்களா அல்லது பான் கார்டை தவறாக பயன்படுத்தினார்களா என்பதை அரசு துறைகள் தெள்ளத் தெளிவாக கண்டறிந்து விடும். அதற்காகத்தான் இந்த புதிய திட்டம். ஆனால் தற்போது வழங்கப்பட்டுள்ள பான் கார்டுகளில் QR கோடு வசதி இருக்காது. புதிய பான் கார்டை பெறும் வசதியும் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் மெயில் மூலமாக ஆன்லைனில் QR கோடுடன் பான் கார்டு பெறலாம். இ-பான் பெறுவதற்கான படிகள். இ-பானுக்கு விண்ணப்பிப்பதற்கு முன் வரி செலுத்துவோர் தங்கள் பான் கார்டு NSDL அல்லது UTIயில் வழங்கப்பட்டதா என்பதை சரிபார்க்க வேண்டும். இந்த தகவல் உங்கள் பான் கார்டின் பின்புறத்தில் அச்சிடப்பட்டிருக்கும். எனவே அதை வைத்து நீங்கள் எதன் மூலம் பான் கார்டு பெற்றீர்கள் என்ற விவரங்கள் தெரிய வரும். ஸ்டெப் 1. NSDLஇன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். ஸ்டெப் 2. அதன் பிறகு உங்களுடைய ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், பிறந்த தேதி ஆகிய விவரங்களை வழங்கவும். ஸ்டெப் 3. உங்கள் தகவல்களை சரிபார்த்து OTP அடிப்படையிலான சரிபார்ப்பை தேர்ந்தெடுக்கவும். OTP சரிபார்க்கப்பட்டதும் உங்கள் விருப்பமான கட்டண முறையை தேர்ந்தெடுத்து பரிவர்த்தனையை முடிக்கவும். UTIIDSL வழங்கப்பட்ட பான் கார்டுகளை பெறும் செயல்முறை. ஸ்டெப் 1. UTIIDSLஇன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடவும். ஸ்டெப் 2. தேவையான விவரங்களை வழங்கி OTP சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்கவும். பணம் செலுத்திய பிறகு பான் கார்டு உங்கள் பதிவு செய்யப்பட்ட மெயில் முகவரிக்கு அனுப்பப்படும். பொதுவாக 30 நிமிடங்களில் உங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்பப்படும். இ-பான் பான் கார்டு செயல்முறை முற்றிலும் இலவசம். நேரடி பான் கார்டு பெற ₹50 கட்டணம் செலுத்த வேண்டும். இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது. மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.